ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சோதனைப்பட்டார்கள் கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவர் சோதனையில ஜெயித்ததினாலே நாமும் பலவிதமான சோதனைகள் வழியாய் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பலவிதம் போத்துறோம், பலவிதமான பாடுகள் மத்தியில் தான் போறோம். ஆனா தேவன் நமக்காக ஏற்கனவே அதெல்லாம் சுமந்தபடினாலே அதான் சொல்லப்படுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. சோதிக்கப்படுற பாடுபடுற. இப்ப நமக்கு சோதனைங்குது, பாடு இருக்குங்க. இந்த சரீரத்துல ஒரு பக்கம் சோதனைனா, ஒரு பக்கம் சரீரத்தில் பயங்கரமான பாடு, பலவிதமான வியாதியோ பலவிதமான போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குதான் செய்யுதுன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் தைரியம் என்னன்னா, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர். அதில் தப்புவிப்பதற்கு, அந்த சோதனையிலும் அந்த பாடுகளிலும் நம்மை தப்புவித்து நடத்த நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லவர் என்ன சொல்ல பார்க்கலாம்? அவரால் செய்ய முடியாத ஒண்ணு இல்லை. வல்லவர்னா அல்மைட்டின்னுவாங்க. அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க. இது எங்க முதல் முறையா சொல்றாருன்னா, ஆதியாகமத்தில் சொல்றாரு. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. 99 வருஷம் குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனா அவரால் முடியும். சொல்லுங்களேன், அவரால் முடிய முடியாதுங்களா? அப்ப நமக்கு என்ன காலம் டிலே போயிருந்தாலும் நமக்கு வருகிற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவராலே செய்ய முடியுங்க. அது சர்வவல்லமையுள்ள தேவனாலே ஆகும். அல்லேலூயா. நம்மளால முடியாது, அவருடைய வல்லமையால் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், ஆகும். ஆகுது சொல்லப்படுது. நம்பிக்கையோட சொல்லுங்க. நான் சோதனையில பாடுகளில் நான் ஜெயிப்பேன். அவருடைய வல்லமையினாலே ஜெயம் எடுப்பேன்.